இங்கு வரவிருக்கும் ரோகிணி ரேவதி அக்காவை காண ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என தெரியவில்லை. சிந்தனையில் இருப்பது போல் தோன்றுகிறது. உன் தந்தையின் அழைப்பை எண்ணி சிந்திக்கிறேன். இந்த அவசர அழைப்பின் காரணம் என்னவென்று புரியவில்லை. தாம் குழம்ப தேவையில்லை. முக்கிய காரணம் எதுவும் இருக்காது. ஒருவேளை அவருக்கு நம்மை பார்க்க வேண்டும் என்று. உன் தந்தை காரணம் இல்லாமல் அழைக்க மாட்டார். அவரின் மனதில் எழும் எண்ணங்களை யாராலும் அறிய இயலாது. ஆலோசனை கூட்டம் நடக்கும் நேரம். அழைப்பு எப்போது வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? அதோடு அவர் நடத்தும் மகா சபையில் தாம் அவசியம் பங்கெடுக்க வேண்டியவராயிற்றே. அது விஷயமாக பேசத்தான் அழைத்திருப்பார். தந்தை தாம் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். எதை பற்றியும் எண்ணி கவலை கொள்ளாதீர்கள். அனைத்தும் நன்றாக நடக்கும். அது சரி, ரேவதி அக்காவையும் அழைத்துக் கொள்ளலாம் அல்லவா? எனக்கு வேறு வேலைகள் இல்லையா என்ன? என் பெற்றோர்களை நான் சந்திக்க வேண்டும். அதன் பிறகு ரேவதியை அழைத்துக் கொண்டு பிரஜாபதி இருக்கும் அரண்மனைக்கு செல்லலாம். சிவசக்தியை சேர்த்து வைப்பதற்காக சந்திரன் இக்கட்டில் மாட்டக்கூடாதல்லவா? நீயா இவ்வாறு பேசுகிறாய்? நான் அவனை ஈன்றவள் சுவாமி. எவ்வாறு இது பற்றி கவலை கொள்ளாமல் இருப்பது? அப்படி ஒரு மகனை ஈன்றதால் நீ உண்மையில் பெருமை கொள்ள வேண்டும். நம்முடைய மகன் ஒரு மகத்துவமான காரியம் செய்யவிருக்கிறான். அண்ட சராச்சரமும் ஆனந்தப்படப் போகிறது. இதை எண்ணி நாம் கர்வப்பட வேண்டும். நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். அனைத்தும் பிறப்பின் போதே தீர்மானிக்கப்படுகிறது. நன்றாக இருங்கள். இன்றுதான் என் ஞாபகம் வந்ததா? என்ன கேள்வி இது தாயே? இரவு தினம் எழும்போதெல்லாம் உங்கள் முகத்தை தான் காண்கிறேன். அப்படி என்றால் பகலில் என் ஞாபகம் வராதா? இரவில் விழித்திருப்பவன் பகலில் உறங்க வேண்டும் அல்லவா? என்ன ஆயிற்று? இதும் பிரச்சனையா? தாம் எதையோ என்னிடம் மறைக்கிறீர்கள். ஒன்றுமில்லை மகனே, வா இப்படி உட்கார். என்ன விஷயம் தாயே? என்னிடம் எதையோ மறைக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உனக்கே நன்றாக தெரியும், குழந்தைகளின் நலன் குறித்து கவலை கொள்பவளே தாய். அவ்வாறே உனது தாயும் உன்னை எண்ணி கவலை கொண்டிருக்கிறாள் சந்திரா. செல் மகனே, மகேஸ்வரன் அருள் உன்னோடு இருக்கும். உத்தரவு தருங்கள். சற்று பொறு, இதோ வந்து விடுகிறேன். சந்திரா, தாமதமாகிக் கொண்டிருக்கிறது, புறப்படு. எங்களுக்கு அனுமதி தாருங்கள்.
வரவிருக்கும் சிக்கலை அவனுக்கு உணர்த்தி இருக்கலாம், ஜாடையாக கூட கூறியிருக்கலாம். நிகழவிருக்கும் இக்கட்டான சூழலுக்கு அப்போதுதானே அவன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வான். அனுசுயா, எனக்கு உன் கவலை புரிகிறது. அவன் எனக்கும் மகன்தான். நீ கவலை கொள்ளும் அளவிற்கு நானும் கவலை கொண்டுள்ளேன். நான் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்னவெனில், நான் எனது கவலைகளை எல்லாம் அந்த ஈஸ்வரனிடம் ஒப்புவித்து விட்டேன். அந்த சர்வேஸ்வரன் தான் சகலத்திலும் என்னை ரட்சித்துள்ளார். என் முன் தோன்றிய பிரச்சனைகளை எல்லாம் பனிபோல் விளக்கினார். நமக்கு நல்வழி காட்டியவர் அவர். இப்போது சந்திரனுக்கும் வேண்டிய வழியை அவரே காட்டுவார். அதோடு அல்லாது நம் மகனுக்கு அவரது ஆசி என்றென்றும் இருக்கும்.